நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்மடி போல இருக்கு. இந்த ஆபீஸ்க்கு வந்து இத்தனை நாள்ல லெஃப்ட் ரைட் திரும்பாம ராஜி சீரியஸா கம்ப்யூட்டரை பார்த்து ஒர்க் பண்றதை இப்பதான் மச்சா பாக்குற. எதுக்குடா இப்போ இப்படி முறைச்சிட்டு இருக்கா? என்னடா என்ன கேள்வி கேக்குற? நீதான் சொல்லணும். சத்தியமா தெரியலடா. டேய், ராஜி முறைச்சிட்டு இருக்க சூசன் மேட்டருக்கு தான் உனக்கு தெரியாதா? அது தெரியுதுடா, அதுல என்ன இருக்குன்னு தான் தெரியல. யோசிச்சு பாரு மச்சி, எப்ப மாட்டிக்கிட்டேன்னு. டேய் யோசி. டேய், எல்லாரும் முன்னாடி என்ன சூசன் கட்டி பிடிச்ச மேட்டரையே ராஜி சிம்பிளா எடுத்துக்கிட்டாடா. டேய், அது அக்கிங் ஃப்ரெண்ட்லியா பண்ணது. சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல எல்லாம் சகுஜன் பால போட்டு ஏமாத்திட்ட. டேய் இல்லடா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு இதுலயே இப்படி அடம் பிடிக்கிறான்னு தெரியலடா. மச்சான், எனக்கு தெரியாம நடுவுல ஏதாவது பண்ணி மாட்டிட்டியா? டேய், அப்படியெல்லாம் ஒரு திருட்டு வேலையை நான் என்னைக்குமே பண்ணதில்லடா. ஆபீஸ்ல நடக்கிற எல்லா விஷயமே அப்பா அம்மாவுக்கு தெரியும்டா. அவங்க கிட்ட சொல்லாம அப்படி என்ன தப்பு பண்ணிருப்பேன் நீ நினைக்கிற? அது ஒண்ணு இல்ல மச்சான், நீ அன்னைக்கு ராத்திரி சூசன் கிட்ட அந்த பாட்டு பண்ணல, அதை எவனோ போய் ராஜி கிட்ட போட்டு கொடுத்துருக்கான்டா. எவனோலாம் இல்ல, அது யாருன்னு எனக்கு தெரியும். யார் மச்சான் அந்த புறாம பிடிச்சவன்? நான் சூசன் கிட்ட அந்த பாட்டு பாடுறப்ப பக்கத்துல மப்பாய் மல்லாக்கா ஒருத்தன் கடந்தான். ஏன்டா என்னைய போய் சந்தேகப்படுற? உன்னை விட்டா வேற யாரா சந்தேகப்படுறது? இல்ல மச்சி, ஒரு பொழுதுபோக்குக்காக தான் சொன்னேன். சாரி மச்சி. அந்த பாட்டுக்கும் அவ பேசாம இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதால மட்டும் அவ பேசாம இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் உன்னை அடிச்சு தோச்சு காய போட்டிருப்பேன். வேற என்னமோ இருக்குடா, என்னன்னு தெரியல. டேய், பேசி சரி பண்றா. உங்க சண்டைய பத்தி எனக்கு தெரியாதா? மச்சி, ராஜி வரா. ஹாய் ராஜி. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு. ஒரு சின்ன கவிதை ஒன்று தோணுது, சொல்லட்டுமா? என்னை மறக்க வேண்டும் என்று அடிக்கடி நினைத்துக் கொள்கிறாயாமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும், அது அப்படிதான். மருந்து குடிக்கிறப்போ குரங்க நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மருந்து பாட்டில பாக்குறப்பெல்லாம் குரங்கு ஞாபகம் தானே வரும். என்ன வேணும் உனக்கு? ஒரு நியாயமான காரணம். ஏன் என்கிட்ட கோச்சிட்டு இருக்க? என்கிட்ட கோச்சிக்க உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா அது என்னன்னு சொன்னா நான் திருத்திப்பேன்ல. தெரியாம செய்யற தப்பு தான் திருத்திக்க முடியும். தெரிஞ்சே செய்யற தப்ப திருத்தவும் முடியாது, ரொம்ப நாள் மறைக்கவும் முடியாது. எனக்கு தான் இப்போ பயங்கர டென்ஷனா இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்க. ஹலோ. சொல்லுங்க சூசன். வந்துடுறேன். மச்சான், என்ன மச்சான் நிலவரம் கலவரமா இருக்கு? எல்லாம் சரியாயிடும்டா. அப்படியே சொல்ற? உண்மையான காதல் தோக்காது. என்னது? அது நிஜமான நட்பு தோக்காது. என்னடா முதல்ல காதல்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லையே, முதல்ல உன் காதை செக் பண்ணுடா. செக் பண்ண வேண்டியது என் காதல் இல்லடா, உன் வாய. டேய், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனருக்கே மைசூர் பாக்கு விக்கிற, நீ எவ்வளவு பேர் ஆளா இருப்ப. ஹலோ அன்பனே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கடா. அண்ணா உட்காருங்கடா. அப்புறம் என்ன ஆளையே பார்க்க முடியல? இல்லண்ணே, அவுட்டிங் போயிருந்தோம். அவுட்டிங்கா? நாங்களும் தான் போயிருந்தோம். அப்படியா? எப்போ? இந்த சனி ஞாயிறு. நாங்களும் தான் போயிருந்தோம். எங்க? மகாபலிபுரத்துல சீ பிரீஸ்னு ஒரு பெரிய ரெசார்ட். அண்ணா, என்னண்ணா சொல்றீங்க? நாங்களும் அங்க தானே போயிருந்தோம். ஆஹா, ஜஸ்ட் மிஸ்.
நல்ல வேலை இவனுங்க கண்ணுல படல. மாட்டி இருந்தோம், மானம் போயிருக்கோம், தப்பிச்சோம். அண்ணா என்னண்ணா இது, ஒரே ரெசார்ட்ல இருந்திருக்கோம் ஆனா பாத்துக்கவே இல்ல, ஜஸ்ட் மிஸ்ண்ணே. அது வந்து மாமா ஆ, இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணலாமா? பண்ணு, பார்த்து பண்ணு. வெல் அது வந்து அங்க ஒரு விஐபி காட்டேஜ் இருக்கு. அப்படியா? ஆமா, அந்த ரெசார்ட்லயே அதுதான் ரொம்ப பெருசு. சும்மா 4 ஏக்கர்ல. 4 ஏக்கரா? பாத்திரா புலி அந்த போது. ம், ஆமா, பெரிய காட்டேஜ். உள்ளேயே ஸ்விம்மிங் பூல், ஃபாரஸ்ட், நமக்கு மட்டும் தனியா சமைக்கிறதுக்கு செஃப்மா. அங்கதான் நாங்க எப்பவுமே தங்குறது. ஒரு பக்கம் ஜக்குசி, இன்னொரு பக்கம் கக்குசி. ரொம்ப பெரிய காட்டேஜ். புழுகுறதுன்னு வந்துட்டா சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா புழுகுறது. அந்த ரிசார்ட்ல அப்படி ஒரு காட்டேஜா? நான் பார்க்கலையே. ஆமாப்பா, அத மாமாக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆமா, ஏன் அப்படி? ஏன்னா அந்த ரெசார்ட் இருக்கிற இடம் எல்லாமே நம்ம அன்பு சாரோட தாத்தா இடம் தான். இந்த லாஜிக் இல்லாத பொய்யில எதுக்கு இவன் நம்மள கோத்து விடுறான்? அப்படியாண்ணே? அன்பு சார் பெரிய ஆள் தான் நீங்க. அண்ணனோட தாத்தா பேர் என்ன? நரசிம்ம பல்லவர். ஏங்க அந்த 8வது ஹிஸ்டரியில வருமே அந்த நரசிம்ம பல்லவரா? மாமல்லன்னு கூட சொல்லுவாங்களே. ஆமாமா, அந்த பல்லவன் தாத்தா தான் பாறையெல்லாம் குடைஞ்சு சிற்பம்லாம் செஞ்சாரு. போறப்ப இந்த சைடுல இந்த வேஸ்ட் லேண்ட பூரா ஃப்ரீயா ஜனங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் அங்க ரெசார்ட்டே கட்டினாங்க. என்ன மாமா சிரிக்கிறான்? அப்புறம் நீ சொன்ன கதையை கேட்டதுக்கு அப்புறம் சிரிக்காம என்னடா பண்ணுவான்? ஏன் பாஸ் நம்பலையா? அது எப்படி பாஸ் சிரிக்காம போய் சொல்றீங்க? அட நிஜமா தான் தம்பிகளா. டேய் அடங்குடா, அதான் நீ சொன்ன பொய் விக்கலையே, அப்புறம் அடம் புடிச்சு விக்கிற. போமாமா, உன்னை புகழவே விட மாட்டேங்கிற. பசங்க இப்படிதான், புகழறதுன்னு வந்துட்டா பட்ஜெட் பார்க்க மாட்டானுங்க. புரியுதுண்ணே புரியுதுண்ணே. சேல்ஸ்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. உலகத்திலேயே பெஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்டே கம்ப்யூட்டர் தான் பொய் சொல்லல. இதை விட ஒரு பெரிய பொய் சொல்லணுமா என்ன? அப்புறம் அவுட்டிங்ல ஒரே ஜாலிலோ ஜிம்கானா தானா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நாம தங்கி இருந்தப்போ ஒரு சாப்ட்வேர் கும்பல் வந்து தங்கி இருக்கானுங்க. விடிய விடிய குடியும் கும்மாளமா இருந்திருக்கானுங்க. ஆட்டம் பாட்டுன்னு அமக்கல படுத்தி இருக்கானுங்க. யார் நான் சொன்னது? நம்மள மாதிரியே மன உளைச்சல் படைச்ச 2 பேருங்க தான். அண்ணே அந்த கூத்து கும்மாளமா அந்த சாஃப்ட்வேர் குரூப் நாங்க தானே. ஆட பாவீங்களா, சொல்லிருந்தா ஜோதியில நாங்களும் ஐக்கியமா இருப்போமே. நீங்க இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கூப்பிட்டு போனேன். அட விடுப்பா, நாங்களும் கும்மாளமா தான் இருந்தோம். என்னென்ன பண்ணீங்க? ஆப்பிரிக்காவோ அமெரிக்காவோ எங்க போனாலும் நமக்கு தேவை ஒரு 4 அடி இடம், 4 பாக்கெட் சிகரெட், எந்த கருமம் பிடிச்ச பிராண்டா இருந்தாலும் குடிக்க கொஞ்சம் தண்ணி, அப்புறம் 3 கார்ட்ஸ் கட்டு, பின்றீங்கண்ணா 4 320 கேம் போட்டா முடிஞ்சது டூரு. கலக்குறீங்கண்ணே. தம்பி, சந்தோஷத்தை தேடி நம்ம மலேசியா சிங்கப்பூர்னு சுத்துறது இல்ல. சந்தோஷத்தை எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறது. தேவையானப்பா எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறது. கலக்குறீங்கண்ணா. அட ஆமா விஷ்ணு, ஒரு 320 கேம்ல ஜெயிக்கிறதுங்கிறது தோனி வேர்ல்டு கப் வாங்குறதுக்கு சமம் நமக்கு. அண்ணா இந்த டெக்னிக்க நமக்கு கொஞ்சம் கத்து கொடுங்கண்ணா. ரொம்ப சிம்பிள். சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த கேண்டீன் டீய வாயில வைக்க முடியாது. இதையே குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ரசிச்சு ருசிச்சு குடிக்க வேண்டியதுதான். இப்ப பாரு, புளி குடுறா. ஆஹா ஆஹா, அருமை அருமை. ஓஹோ ஓஹோ. ரசிச்சு குடிங்க. அண்ணா நீங்க குடிங்க. ஆஹா ஓஹோ. பிரமாதம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரவாயில்லையடா, இப்ப கூட உனக்கு சிரிப்பு வருதே. லக்ஷ்மி உன்னை இந்த அடி அடிச்சுட்டு போயிருக்கா, அப்ப கூட தம் கட்டுறிய மச்சான். மச்சான் லட்சுமி கிரேட்ரா. டேய் என்னடா உன்னை சந்தேகப்பட்டு இருக்க, அவளை போய் கிரேட்ன்ற? மச்சான் நான்லாம் பார்க்க தானே கட்டதோட லுக்ல இருப்பேன். ஆனா உண்மையிலே நான் கைப்புள்ளடா. வெளியே காதல் மன்னனா உலா வருது, ஆனா நிஜத்துல ஸ்லிப்பாய் கீழே வந்த பொண்ணு கூட கை பிடிச்சு தூக்குனது இல்லடா. அப்பேற்பட்ட டப்பா பையன்டா நானு. என்ன போய் சௌந்தர்யாவோட தப்பு பண்ணிருக்கேன் சந்தேகப்பட்டா பாரு லட்சுமி, அவளை நான் வணங்குறேன் மச்சான். டேய்
நான் சௌந்தர்யா மடைக்கிட்ட நம்பிக்கை வச்சா பாரு. என்ன நம்பின முதல் மங்கையர் கரசி அவ தான்டா. தேங்க்ஸ் மச்சி. இதான் மச்சி ஒரு விஷயத்த பாசிட்டிவா பாக்குறதுன்றது. செருப்பை கழட்டி அடிச்சாலும் கத்தியால குத்துலன்னு சந்தோஷப்படுற மனசு இருக்கு பாரு, அதை யாராலையும் அடிச்சுக்க முடியாதா? அடுத்தது என்ன? சண்டைகள் சமாதானங்கள் தான். காதல்ல வேற என்னடா இருக்கு புதுசா பண்றதுக்கு? எனக்கு என்னமோ உன் படம் முடிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல். டேய் இது சும்மா வெறும் நியூஸ் ரீல் தான்டா. படம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது மச்சான். என்ன டீசெண்டா ஒதுங்கோன்ற அதானே? இல்ல மச்சான், நான் ஒதுங்கிறேன்றேன். ஹாய் கார்த்திக். ஹாய். ஹாய் லட்சுமி. டேய் கௌரவம்லாம் பார்க்காத, டப்புன்னு காலில் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிரு. ஓகே மச்சி. ஹாய் லட்சுமி. என்ன டீ சாப்பிடுவா? இல்ல சுடிதார் எடுக்க. பயங்கரமா காமெடி பண்ற. உன் அளவுக்கு இல்ல விஷ்ணு. பிரச்சனை முடிஞ்சிச்சு போல இருக்கே. நான் காமெடியான விஷயத்தை மட்டும்தான் காமெடி பண்ணுவேன். ஆனா நீ ஃப்ரெண்ட்ஷிப், லவ், கேரக்டர், டிசிப்ளின், எத்திக்ஸ் எல்லாத்துலயுமே காமெடி பண்ணுவ. அப்ப நீ தானே பெரிய காமெடியன். ஆஹா, அதே பவரோட இருக்காளே லட்சுமி. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் மோசமான ஆளா இல்ல. சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்புமே பண்ணல. நீ ஏன் நம்பவே மாட்டேங்கிற? இப்ப கூட நான் யோகியே எந்த தப்புமே பண்ணலன்னு ஒரு வார்த்தை சொல்றியா நீ? எனக்கு கெபாசிட்டி இல்ல இல்லன்னு புலம்புற. நீ எல்லாம் ஒரு மனுஷன். போ லட்சுமி. நீ நல்ல மூட்ல இருக்கும்போது நான் சொல்ற ஜோக்லாம் கேட்டு சிரிப்ப. அதுவே மோசமான மூட்ல இருந்தா நான் சாதாரணமா பேசினா கூட உன் தப்பா தெரியுதா? நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் லட்சுமி. ஆனா அத பண்ற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. ஐ மீன் நான் ஒழுக்கமான ஆளா இருக்கனால எனக்கு தைரியம் வரலன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணும் பண்ணல லட்சுமி. அந்த சௌந்தர்யா தான். நீ என்ன சின்ன புள்ளையா? நான் எதுவுமே பண்ணல, அவதான் பண்ணான்ற. தெரியுதுல்ல, வந்து அவ விழறான்னு தெரியுதுல்ல, தள்ளி போக வேண்டியதானே? லட்சுமி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. பொம்பளைங்கன்னா என்னால நோ சொல்ல முடியாது. ஆஹா, இந்த ஒரு ஜோக் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ? காமெடியில டைமிங் தான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப பேட் டைமிங்கா இருக்கே. தேங்க்ஸ். எதுக்கு? அதான் தெளிவா சொல்லிட்டே. நீ ஏன் தப்பு பண்ண மாட்ட? யாராவது தப்பு பண்ண கூப்பிட்டா உன்னால நோ சொல்ல முடியாதுன்னு. நான் அப்படிலாம் சொல்ல வரல. இங்க பாரு விஷ்ணு, வாழ்க்கையில எங்க அம்மா பண்ண பெரிய தப்பு ஒரு தப்பான ஆளை செலக்ட் பண்ணதுதான். அதனால இன்ன வரைக்கும் அழுதுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துல எல்லாம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. காட் இட்? சரியா வராதுன்னு கொஞ்சம் தோணுனா கூட வேணான்றதுதான் என் ஆன்சரா இருக்கும். நாம வேணா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், பட் ஒன் ஸ்டெப் பேக். ஆனா டீ கேன்சல். ஃப்ரெண்டு இப்ப மட்டும் என்ன வாழுது? என்னடா சொல்ற? ஆமாண்டா, லக்ஷ்மி அப்படி சொன்னா? அவதான் அப்படி சொன்னா. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஒன் ஸ்டெப் பேக்ன்றோடா. அட பாவி, அப்ப இது நாள் வரைக்கும் இருந்தது என்னடா? அததானே நான் கேட்காம விட்டுட்டேன். டேய் அது எப்படிடா நல்லவனுக்கு கிடைக்கிற அதே மரியாதை கெட்டவனுக்கும் கிடைக்குது? டேய் நீ நல்லவன் சொன்னது உண்மைதானே? யோசிச்சு பார்த்தா லக்ஷ்மி பாவம் தான்டா. அதான் மச்சான், நான் யோசிக்கிறதே இல்ல. டேய் கையில இருக்கிற வரைக்கும் தெரியாதுடா, விட்டுட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாத. மச்சான், இந்த சௌந்தர்யா எதுக்கு என்ன போட்டு தொழணும்னு நினைக்கிறானே தெரியலடா. அவ 10 நாள் லீவ் போட்டா லட்சுமி செட் ஆடுவாடா. மச்சான் செட் ஆயிடுச்சு மச்சான். என்னடா சொல்ற? மச்சான் பாட்டு சத்தம் கேட்கல? லட்சுமி தான்டா. பாட்டு போட்டு சமாதான தூதுறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா பார். ஏங்க இந்த சாங் இது என்னோட ஃபேவரட் சாங். உங்களுக்குமா? வேற யாருக்கு இது ஃபேவரட்? நம்ம விஷ்ணுக்கு தான். அதான் தெரியுமே. நல்லா பண்றடா. இருடா மச்சான். எனக்கும் விஷ்ணுக்கும் நிறைய விஷயம் மேட்ச் ஆகுதுல்ல? ஆமா ஆமா. என்ன விஷ்ணு எதுவுமே பேச மாட்டேங்கிற? அழகுடா நீ. இவங்க வேற 2 minutes வந்துடுறேன். டேய் என்னடா இது? மச்சான் எனக்கு சங்கு தான்டா. வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? உனக்கே தெரியும்ல, பொண்ணுங்க கிட்ட நான் நோ சொல்ல மாட்டேன். டேய் உனக்கு பிடிக்காத பொண்ணுகிட்ட நீ நோ சொல்லனா அப்புறம் உனக்கு பிடிச்ச பொண்ணு உனக்கு நோ சொல்லிடும், பாத்துக்கோ. தெரியுது மச்சான். டேய் ஒருவேளை இந்த ஆன்ட்டி ஓகேனா உனக்கு ஓகேன்னு பாக்குறியா? அட பாவி. டேய் வேண்டாண்ணா தைரியமா வேண்டான்னு சொல்றா. லக்ஷ்மியை பார்த்தாலும் ஈன்ற, சௌந்தர்யாவை பார்த்தாலும் ஈன்ற. எந்த பொம்பளடா உன்னை மதிப்பா? மச்சான் சத்தியமா சொல்றேன்டா, சௌந்தர்யா வேணும்ட்டே பண்றடா. ஆமாண்டா,
இதையே சொல்லிட்டு இரு. கடைசியில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து அழ போற. மச்சான் இப்ப சொல்றேன்டா, இன்னொரு வாட்டி அந்த சௌந்தர்யா பாக்குறப்போ எப்படி கோவமா ரியாக்ட் பண்ற மட்டும் பாரு. ம் வரட்டும். அதுக்கு ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க வேணாம்டா. சௌந்தர்யா வருது. என்ன சத்திய சோதனைடா இது. சாக்லேட் இது உனக்கு பிடிக்கும் தானே? கார்த்தி உனக்கு? இல்ல பரவாயில்லைங்க. நீ பாதி நான் பாதி. எதுக்கு கார்த்திய பாக்குற? நமக்கு வயிறு வலிக்கும்னா. கார்த்தி நீ திரும்பிக்கோ. ஓகே சாரி. என்னன்னே தெரியலடா, நம்ம ரெண்டு பேரும் பேசினாலே கௌஷிக்கு கார்ல இருந்து புகையா வருது. பொறாம புடிச்சவன். இதோ வந்துடுறேன். டேய் இதான் நீ சௌந்தர்யா குடுக்குற ரியாக்ஷனா? இல்ல மச்சி. ஏன்டா அப்படி இருக்க? அது என்னன்னே தெரியலடா. போங்க சொல்றதுக்கு வாய் வரைக்கும் வார்த்தை வந்துச்சுடா. ஆனா நான் என்னடா செய்யறது? இன்னொரு வாட்டி நீ என்ன செய்யறதுன்னு ஒன்னு செய்யறதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, கடுப்பாயிரும்டா. நான் என்ன சொன்னாலும் நீ பண்றதுதான் பண்ண போற. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கடா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்படின்னா எதோ எதோ கவாசாக்கி அதோ அதோ மிட்சுபிஷி ஜெய் சௌபாக்கியா. சௌந்தர்யா மச்சான் ஃபைனல் டச். லட்சி நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு தோசை கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக்குறான் பாரு. அதான் நம்ம கேண்டீனோட ஸ்பெஷாலிட்டியே. எப்படியும் நேத்து சுட்ட தோசையை தான் கொண்டு வர போறான். உடனே கொண்டு வந்தா நம்ம சந்தேகப்பட்டுருவோம்னு கொஞ்சம் லேட்டா கொண்டு வருவான். ஆமா, உனக்கும் கார்த்திக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஐ மீன் திரும்பவும் சண்டையா? இல்லையே. அப்ப கார்த்திகை சாப்பிட கூப்பிடுவா? வேணாம் வேணாம். அப்ப உண்மையை சொல்லு. ஆமா. எதுக்காக? 2 நாளுக்கு முன்னாடிதான் அவனை கொஞ்சம் தாழ்ன. அவன் உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது என்ன? நீ சினிங்கி சினிங்கி சாப்பிட்டது என்ன? உலக காதல் காட்சிகள்ல இடம்பெற வேண்டிய காட்சி அது. அதுக்குள்ள என்னாச்சு? சில விஷயம் பிடிக்கல, அவ்வளவுதான். என்ன சூசனும் கார்த்திக்கும் க்ளோஸா பழகுறாங்கன்னு கடுப்பா இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆமா, நீ ஏன் விஷ்ணு கிட்ட கோச்சிட்டு இருக்க? அது வந்து சௌந்தர்யாவும் விஷ்ணுவும் பழகுறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? ஹே, இது வேற அது வேற. எல்லாம் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டினாதான் தெரியும். ஹே, விஷ்ணு ஒரு ஜொல்ல. அதை யூஸ் பண்ணிட்டு அந்த ஆண்டி ஏதோ ப்ளே பண்றா. ஆனா கார்த்திக் அப்படி இல்லல, ரொம்ப ஜென்யூன். நீ அவனை சந்தேகப்படுறது நியாயமே இல்ல. உனக்கு சில விஷயங்கள் புரியாது லக்ஷ்மி. அது இல்லடி. சந்தர்ப்ப சாட்சியெல்லாம் வச்சு ஒருத்தனை நம்ம யோகியன்னு ஏத்துக்க கூடாது. மனசுக்கு தோணணும். உனக்கு சில விஷயங்கள் தெரியாது, நான் சொல்ல விரும்பல. நான் கார்த்தியை விட்டு தள்ளி போறதுக்கு காரணம் இருக்கு. ஹே, என்னடி புதுசா ஏதோ கதை சொல்ற? எனக்கு தெரியாம ஏதாவது நடந்துருச்சா? நீ விடு, இது ரொம்ப குடையாத. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பேச ஆரம்பிச்சா ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். ஹாய் லக்ஷ்மி. ஹாய் லக்ஷ்மி. எதுக்கு இப்ப நீ 2 தடவை ஹாய் சொல்ற? ஒண்ணு நீங்க வச்சுக்கோங்க, இன்னொன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொடுங்க. அண்ணே சார், எனக்கு ஒரு தோசை. தோசை முடிஞ்சிடுச்சு சார். விதி வலியது. லக்ஷ்மி, இது நீ சாப்பிடு. ஹே, அப்படி பண்ண விட்டுருவோமா? ஏன் இந்த தோசையை பிக்க மாட்டோமா? விளையாடாத ராஜி, ஒழுங்கா அதை எடுத்து சாப்பிடு. எனக்கு வேணாம். ஹே, பசிக்குதுன்னு தானே ஆர்டர் பண்ண. ரொம்ப பிக்கப் பண்ற? எனக்கு வேணான்னு சொல்றேன்ல. ஹே, கார்த்திக் ஒரு பீஸ் பிச்சதுல என்ன ஆயிடுச்சு? நான் தான் வேணான்னு ஒதுங்கி போறேன்ல, அப்புறம் எதுக்கு வழிய வழிய வந்து பிரச்சனை பண்ணணும்? பிரச்சனை பண்றது யாரு, நீ ஏன் நானா? நான் ஒதுங்கி தானே போறேன், என்ன விடலாம்ல. நினைச்சா நெருங்கி பழகுவீங்க, நினைச்சா ஒதுங்கி போவீங்க. எனக்கு காரணம் வேணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். என்ன ராஜி பிரச்சனை உனக்கு? சந்தோஷமா தானே அவுட்டிங் போயிட்டு வந்தோம், திடீர்னு இப்படி அடம் பிடிச்சா எப்படி? நம்ம சந்தோஷமா அவுட்டிங் போனோம், ஆனா நான் சந்தோஷமா திரும்பி வரல. அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு, அதையாவது சொல்லி தொலைக்கலாம்ல. ஏன் பண்ணவங்களுக்கு தெரியாதா? சரி, எனக்கு தெரியும். நான் தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னே இருக்கட்டும். உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. ராத்திரி 2 மணிக்கு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சூசன் பார்ட்டிக்கு வந்தா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம்
உன் ரூம்ல உன்னோட அவ ஒண்ணா இருந்திருக்கா. காலையில தான் அவ ரூமுக்கு போனா. அப்ப அவ மறந்து விட்டுட்டு போன பர்ஸையும் வாட்சையும் காலையில நீ போய் கொடுத்த. இதான் பிரச்சனை. போதுமா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு அதிர்ச்சியா இருக்கா? ராஜி, எதுவும் நடக்கலன்னு மட்டும் போய் சொல்லாத. இதான் நடந்துச்சுன்னு நீயே உன் வாயால விஷ்ணு கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். இதான் நான் உன்னை விட்டு விலகி போறதுக்கு காரணம். போதுமா?